தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் முதல் வணக்கம். நம்ம காபிடெக் சேனல்ல இப்போ பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினது அப்படின்னா கெனான் பிராண்டோடைய ஐஆர் சீரீஸில் வரக்கூடிய ஒரு டேபிள் டாப் மாடல் தான். அது என்ன மாடல் அப்படின்னா 2420L. ஸோ இந்த மாடலை பற்றின ஒரு சேல்ஸ் வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிஷினை வந்து நம்ம ரீஃபர்பிஷ்டு மிஷின் அப்படின்னு சொல்லுவோம். ரீஃபர்பிஷ்டுன்னு என்னன்னு தெரியாதவங்களுக்கு யூஸ்டு மிஷின். நிறைய பேர் வந்து நம்ம ரேப்பர் பிரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து புது மிஷினா அப்படின்னு கேட்குறாங்க. புது மிஷின் கிடையாது, இது வந்து யூஸ்டு மிஷின் தான். ஸோ இந்த மிஷின் தான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கெனானில் வந்து பிராண்ட் நியூ மிஷின் வாங்கணும் அப்படின்னு இப்போ நினச்சிங்கன்னா ஐஆர் சீரீஸில் வரக்கூடிய 2224 அப்படின்ற ஒரு மாடல் வரும். ஸோ அந்த மாடல் வந்து இன்றைக்கான ரேட் வந்து அபோவ் 1 lakh மேலே போயிட்டுருக்கு. ஸோ அதுவுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள். ஆனால் இப்போ நீங்கள் விஷுவலாக பார்த்துட்டு இருக்கிற மிஷின் வந்து ஒரு செகண்ட்ஸ் மிஷின் தான். இந்த மிஷின் வந்து யாருக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னா இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு ஷாப் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஷாப்பில் ஒரு கெனான் மாடல் தான் வந்து யூஸ் பண்ணணும், மற்றபடி வேறு எந்த பிராண்டும் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் நான் வந்து ஒரு மெடிக்கல் வச்சுருக்கேன், ஒரு மளிகை கடை வச்சுருக்கேன், அதில் வந்து ஒரு அடிஷ்னலாக போடணும் அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மிஷின் கரெக்டாக இருக்கும். இல்லை ஒரு வில்லேஜில் வந்து வச்சுருக்கேன், வில்லேஜில் வந்து எங்கள் ஊர் மக்கள் வந்து ரொம்ப தூரம் போய் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி நான் பண்ணணும் ஸோ அப்படின்றவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த மிஷின் கரெக்டாக இருக்கும். நான் இந்த மிஷினை வந்து ஒரு லோ இன்வெஸ்ட்மெண்ட் மிஷின் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம தமிழ்லையும் நான் வந்து என்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வகையில் இந்த மிஷினில் ஒரு 3 types ஆஃப் வேரியண்ட் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிலோ 20,000 என்கிட்ட வந்து 20,000 ரூபா தான் பட்ஜெட் இருக்குது. அந்த பட்ஜெட்குள்ளே ஒரு ஜெராக்ஸ் மிஷின் எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு சேம் இப்படியே தான் மிஷின் இருக்கும். ஸோ இந்த மிஷினில் உங்களுக்கு சிம்ப்ளெக்ஸ் தான் வரும், அதாவது மிஷின்லேயே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் திரும்பாது. இப்போ ஒரு கஸ்டமர் வந்து உங்ககிட்ட ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேட்குறாங்கன்னா இப்போ நீங்கள் சிம்ப்ளெக்ஸ் மிஷின் தான் வச்சுருக்கீங்க, அதாவது பிலோ 20,000 வாங்கின மிஷின் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த மிஷினில் என்ன ஆப்ஷன் உங்களுக்கு வராதுன்னா இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் கேட்குறாங்க. இதுதான் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் டாக்குமெண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃப்ரண்ட்டை வைக்கிறோம். ஃப்ரண்ட்டை வச்சுட்டு நம்ம எதையுமே செட்டிங்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்கேன் பண்ணால் அந்த ஃப்ரண்ட் சைடு வந்து இதில் டெலிவரி ஆகிடும். ஸோ இப்போ ரெண்டாவது பக்கம் நம்ம ஸ்கேன் பண்ணணும். இந்த ஒரிஜினலை ரெண்டாவது பக்கம், அதாவது பேக் பேஜ், அதையும் திருப்பி வச்சுட்டு இந்த வரக்கூடிய ஸோ இதில் வரக்கூடிய இந்த ஃப்ரண்ட் பேஜ் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேருந்து வந்துடும். இந்த பேஜை என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ட்ரே ஓப்பன் பண்ணி மறுபடியும் அந்த ஒயிட் ஷீட்டை உள்ளே வைக்கணும். ஸோ ஒயிட் ஷீட்டை வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரிஜினலில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் பேஜ் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லையா ஒரு ஜெராக்ஸு சிங்கிள் பேஜ், அதில் வந்து பேக் சைடில் வந்துடும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 50 காப்பி தான் ஓடுன்றவங்களுக்கு இந்த டைமிங்கு இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் இதில் அப்பப்போ வந்து ஜாமிங் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பிலோ 20,000 தான், எனக்கு வந்து 20,000 ரூபா தான் பட்ஜெட், அதுக்குள்ளே ஒரு A3 அளவுக்கு எனக்கு ஒரு லேசரில் ஒரு மிஷின் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கெனான் பிராண்டை இதே உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போ உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆப்ஷன், அதாவது இதே ஒரிஜினலை நீங்கள் வந்து செட்டிங்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் இந்த ஒரிஜினலை ஃப்ரண்ட் பேஜ் கண்ணாடியில் வச்சுட்டு ஜஸ்ட்டு செட்டிங் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபஸ்ட்டில் சிம்ப்ளெக்ஸில் உங்களுக்கு பேப்பர் டெலிவரி ஆகிடும். ஆனால் இதில் பேப்பர் டெலிவரி ஆகாது, அந்த ஸ்கேன் பண்ண பேஜை இந்த மிஷினில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இப்போ ரெண்டாவது பேஜ், அதாவது அந்த செகண்ட் பேஜை நம்ம திருப்பி வச்சுட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்ன நடக்கும்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே ஃபஸ்ட்டு ஒரு பேப்பர் பாதி தூரம் வெளில வரும், அதாவது அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேன் பண்ணோம் இல்லையா, அது ஸ்கேன் ஆகி பாதி தூரம் வெளில வந்துட்டு மிஷினே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இழுத்துக்கும். உள்ளே ரொட்டேட் பண்ணி ரெண்டாவது பேஜையும் வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வந்து டெலிவரி பண்ணும். ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு நம்ம சிம்ப்ளெக்ஸ் பண்ணப்போ கண்ணாடிலையும் நம்ம வந்து 2 பக்கமும் திருப்பி வச்சோம், வரக்கூடிய அவுட்புட்டை ட்ரேலையும் திருப்பி வச்சோம். ஆனால் இந்த டியூப்ளெக்ஸ் அப்படின்ற ஒரு யூனிட் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு கண்ணாடியில் மட்டும் திருப்பி வச்சா போதும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஆட்டோமேட்டிக்காக மிஷினில் திரும்பிடும். ஸோ இந்த ஃபியூச்சரோட உங்களுக்கு மிஷின் வேணும் அப்படின்னா பிலோ 25,000 இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ மூணாவது வேரியண்ட் என்னென்னா இதிலே கொஞ்சம் ஹையர் எண்டு, எனக்கு நிறைய ஸ்கேனிங் டாக்குமெண்ட் வரும், நம்ம வந்து ஒவ்வொரு தாட்டியும் இதில் வச்சுட்டு திருப்பிட்டு இருக்க முடியாது அப்படின்றவங்களுக்கு ஸோ இந்த டாப் டோருக்கு பதிலாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அட்டாச் பண்ணுவோம். அதை அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னா
இதுக்கு மேலே டேரெக்டாக நீங்கள் வந்து ஒரு பல்காக ஒரு 50 பேப்பர் வரைக்கும் மேலே வச்சுட்டு செட்டிங் பண்ணிட்டீங்கன்னா இதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுத்து டெலிவரியும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் கொடுத்துரும். ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து நிறைய ஸ்கேனிங் ஜாப் போகுன்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட பட்ஜெட் பார்த்தோம் அப்படின்னா பிலோ 30,000 30,000க்குள்ளே வரும் இந்த யூனிட்டோட ப்ரைஸு. ஸோ ஃபைனலாக என்னென்னா மிஷின் வந்து இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஃபியூச்சர்ஸ் தான் இதில் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து சொன்னதில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு என்ன வேரியண்ட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதில் பேசிக்கான ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குன்னா இங்கே வந்து கேசட் 1 வந்துடும். இதுலேயும் A4லேருந்து நம்ம A3 வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து A4 நீங்கள் வச்சுட்ருக்கீங்க, திடீர்னு ஒரு A3யோ லீகலோ வருது அப்படின்னா இந்த பைபாஸில் நம்ம வந்து A3 பேப்பரோ லீகல் பேப்பரோ வச்சு ஃபீட் பண்ணிக்க முடியும். அதை நம்ம வந்து டிஸ்டர்பே பண்ண தேவையில்லை. இது ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து கம்ப்யூட்டர் இருக்குது, கம்ப்யூட்டரில் நான் பிரிண்ட் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி ஒயர்டு மூலயமா நம்ம இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் பிரிண்ட் அவுட்டே எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் ஐடி கார்டு ஆப்ஷன் வந்து இந்த மிஷினில் மேலே கீழே நமக்கு வரும். அதாவது ஃப்ரண்ட் இங்கேயும் பேக் இங்கேயும் நமக்கு வந்து இந்த மிஷினில் எடுத்துக்க முடியும். இப்போ வந்து கம்ப்ரஸ் பண்ணி கேட்குறாங்க, மினி ஜெராக்ஸ் கேட்குறாங்க, ஒரு A3 பேப்பர்லேருந்து A4 கேட்குறாங்க அப்படின்னாலுமே இந்த மிஷினில் அதுக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக இவ்வளோ தான், வேறு இதை தாண்டி வேறு செட்டிங்ஸ் எதுவும் இருக்காது. ஸோ இந்த மிஷின் வந்து உங்கள் பட்ஜெட்டுக்கும் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனுக்கும் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ இது ஒரு மிஷின் மட்டும் கிடையாது, நிறைய மிஷின்ஸ் வந்து லோ கவுண்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 50,000 காப்பி கிட்ட ஓடி இருக்குது. ஆனால் இதுக்கு கீழேயும் நமக்கு 40,000-30,000 மிஷின்ஸ் வந்து நிறைய நம்ம ஆஃபீஸில் இருக்குது. ஸோ யாருக்காவது இந்த மாதிரி மிஷின்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கால் பண்ணி வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க. இதேபோல் காப்பிடெக் சேனலுடன் இணைந்தீர்கள். நன்றி.